மீனா, முத்து 2 பேருமே சேர்ந்து அந்த ஃபினான்ஷியர் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனா, "இங்க வா, அங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி இடத்துக்கு வர சொல்றாரு. அப்படியே கோவமா வருது முத்துக்கு. "எதுக்காக இப்படி எங்கள அலைய விடுற? இங்க வான்ற, அங்க வான்ற, எங்கேயுமே நீ இல்லன்ற. எனக்கு ஒண்ணுமே புரியல. உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க?" அப்படின்னு முத்து கேட்குறாரு. "நான் என்ன நினைக்க போறேன்? நான் ஒண்ணும் நினைக்கலையே" அப்படின்னு அந்த ஃபினான்ஷியர் சொல்றாரு. "இங்க பாரு, எங்க வீட்டுக்கு சீல் வைக்காத, அதெல்லாம் எதுவுமே நடக்கக்கூடாது" அப்படின்னு முத்து சொல்றாரு. "ஐய்யய்யோ! அதெல்லாம் நான் பொறுப்பு இல்ல. எனக்கு பணம் குடுக்கலன்னா அப்படிதானே நடந்துப்பாங்க" அப்படின்னு சொல்றாரு. "நான் உன்கிட்ட நம்பி ரூ. 10,00,000 குடுத்தேன்ல, டைம் குடுத்தேன்ல, அதுக்குள்ள உனக்கு எதுக்கு இவ்ளோ அவசரம்?" அப்படின்னு கேட்குறாரு. "எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. எனக்கு 38,00,000ன்றது உடனே தேவைப்படுது. அதனால தான் நான் இப்படி பண்ணேன்" அப்படின்னு சொல்றாரு. "சரி, என்ன எதுக்காக அங்க வா, இங்க வான்னு சொல்லிட்டு என்ன இப்படி கஷ்டப்படுத்துற?" அப்படின்னு முத்து கேட்குறாரு. "நான் என்னப்பா பண்ண முடியும்? நீயே புரிஞ்சுக்கணும். ஆனா நீ புரிஞ்சுக்காம எல்லா இடத்துக்கும் வந்துட்டே இருந்தா அதுக்கு நான் பொறுப்பா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாரு. "பாரு மீனா, அந்த ஃபினான்ஷியர் எப்படி வேணும்னே பழி வாங்குறான்" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "இங்க பாருங்க, எல்லாமே அந்த சிந்தாமணியோட வேலையா தான் இருக்கும். எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணி தான் இத பண்ணிட்டுருக்காங்க. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க அண்ணாமலை இருக்காரு. முத்து, விஜயா எல்லாருமே அங்க தான் இருக்காங்க. "என்னப்பா என்ன சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. "அப்பா, அந்த ஃபினான்ஷியர் சரியான ஃப்ராடு. என்னை இங்க வா, அங்க வான்னு சொல்லிட்டு அலைய விட்டுட்டு, எதுவுமே பேசாம என்கிட்ட எதுவுமே பேசல" அப்படின்னு சொல்றாரு. "என்னப்பா பண்றது? கண்டிப்பா நாளைக்கு வந்தாங்கன்னா, சீல் வச்சுட்டு நம்ம எல்லாரையும் வீட்ட விட்டு அனுப்பிடுவாங்க" அப்படின்னு முத்து சொல்றாரு. "என்னப்பா இப்படி சொல்லிட்ட? இந்த வீடு ஒரு கோவில்ப்பா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீட வந்து உருவாக்கினேன்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. அப்படியே மனோஜ் இருக்காரு. அங்க வந்து முத்து போறாரு. போயிட்டு மனோஜோட ஷர்ட்ட பிடிக்கிறாரு. "ச்சீ! நீலாம் மனுஷனாடா? நீலாம் மனுஷனான்னு கேட்குறேன். ஏய், உனக்கு கடன் இருந்தா நீ சம்பாதிச்சு ஆடடா. எதுக்குடா? எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்ல தானே இருக்கோம். இந்த வீட்டு பத்திரத்த அடமானம் போடுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ மட்டும் தனியா எதுக்குடா பண்ண? இன்னைக்கு அப்பா எல்லாருமே சேர்ந்து ரோட்டுக்கு போற நிலைமைய ஏன்டா உருவாக்குன?" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. "நான் பண்ணல" அப்படின்னு சொல்ல, "வாய மூடு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா திட்டுறாங்க. விஜயா எதுவுமே பேசவே இல்ல. அப்படியே சைலண்ட்டா இருக்காங்க. "இங்க பாருங்க, இனிமே இந்த வீட்ல இருக்க முடியாது. அப்படி நம்ம இருக்கணும்னு நெனச்சா கண்டிப்பா நம்மள கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளிட்டு இந்த வீட்டுக்கு சீல் வச்சுருவாங்க நாளைக்கு. இதான் நடக்க போது" அப்படின்னு முத்து சொல்றாரு. "ஐயோ! என் வீடு போச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழ உட்கார்றாரு. அப்படியே தூக்குறாங்க. "அப்பா ஒண்ணும் இல்லப்பா, உட்காருப்பா, உட்காருப்பா, தண்ணி குடிப்பாப்பா, நீ டென்ஷன் ஆகாதப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. "இந்த வீடு போனா பரவாயில்லப்பா, மீட்டுக்கலாம்ப்பா, சரி பண்ணிடலாம்ப்பா. ஆனா உனக்கு எதனா ஒண்ணா எங்களால தாங்க முடியாதுப்பா. தயவு செய்து புரிஞ்சுக்கோப்பா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. சொல்லிட்டு, "சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்ட விட்டு போயிடலாம். அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். நம்ம நாளைக்கு அசிங்கப்பட வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்குறாங்க. அப்படியே விஜயா ஒரு மாரி டென்ஷனா இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து தேவையான துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளிய வராங்க. சாவி அப்படியே முத்து விஜயா கிட்ட குடுக்குறாரு. "நீங்களே இந்த வீட்ட பூட்டிட்டு வாங்க. ஏன்னா, எல்லா வேலையும் நீங்களும் மனோஜும் சேர்ந்து தானே பண்ணீங்க. அப்ப வீட பூட்டிட்டு வெளிய வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சாவிய குடுக்குறாரு. அந்த சாவிய பார்க்குறாங்க விஜயா, பயங்கரமா அழறாங்க. "ஐயோ கடவுளே! இந்த வீட்ட விட்டு வெளிய போற ஒரு நிலைமை வந்துடுச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. அழுதுட்டு அந்த வீட்ட பூட்டுறாங்க. பூட்டிட்டு அண்ணாமலை, முத்து, மீனா எல்லாருமே சேர்ந்து வெளிய வராங்க. மீனா அந்த வீட்டையும் அப்படியே பார்க்குறாங்க. முத்துவும் பார்க்குறாரு. அண்ணாமலையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. "ஐயோ! இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீனா, முத்து 2 பேருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கருந்து அண்ணாமலைய கூட்டிட்டு போறாங்க.